இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அருள் சுரங்கக்கூடிய அவனுடைய மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, பெரியார்களே, வாலிபர்களே, வாழ்வில் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா தருணத்திலும் எல்லா நிலையிலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடையவும் உங்களுடையவும் சொல்லையும் செயலையும் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாவை அஞ்சு பயந்து நடக்கும்படி முதலில் அடியேனாகிய எனக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய பெரியார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, இன்று இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக பலவிதமான சூழ்ச்சிகள், பலவிதமான சதிகள் நடைபெற்று கொண்டிருப்பதை கண்ணூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமியர்களுடைய உயிர்களுக்கு, உடைமைகளுக்கு, பொருள்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட சமூகமாக முஸ்லிம் சமூகம் மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்கணும் என்று கிடையாது. பலஸ்தீன்லையாக இருக்கலாம், கஸாவுலையாக இருக்கலாம், யமன்லையாக இருக்கலாம், சிரியாவுலையாக இருக்கலாம், நம்முடைய பக்கத்து நாடாகிய இந்தியாவுலையாக இருக்கலாம், மியான்மர்லையாக இருக்கலாம், இன்னொரு நாட்டுல முஸ்லிம்களுடைய உடைமைகளுக்கு, முஸ்லிம்களுடைய உயிர்களுக்கு, முஸ்லிம்களுடைய பொருள்களுக்கு பலவிதமான அச்சுறுத்தங்கள், பலவிதமான கஷ்டங்கள், சிரமங்களுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் கண்டு. பாந்தவர்களே, முஸ்லிம்கள் என்ற ரீதியில, இஸ்லாமியர்கள் என்ற ரீதியில நானும் நீங்களும் இப்படியாப்பட்ட நிலைமைகள் ஏற்படக்கூடிய நேரத்துல, இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய நேரத்துல எங்கட திசைகளை எங்க திருப்ப வேண்டும், நாம் எதை பார்த்து எம்எல்ஏ சீராக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உலகத்துடைய சோசியல் மீடியாக்களை பார்த்து நாங்கள் அதையும் இதையும் கதைப்பதல்ல. உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டுட்டா, எனக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டா, என்னை பார்க்க வாரவங்க, சந்திக்க வாரவங்க 1008 ட்ரீட்மெண்ட்டை சொல்வார்கள். ஆனா அன்பார்ந்தவர்களே, அதை நான் வலதால கேட்டு இடதால விட்டுடுவேன். எதுவரைக்கும் அதற்குரிய ஒருங்கான ஒரு டாக்டரை, அதற்குரிய ஒருங்கான ஒரு வைத்தியரை அணுகி அவரிடத்திலே அதற்குரிய அறிவுரைகளை கேட்டு அதற்குரிய சிகிச்சையை செய்வதற்காக. இதை போன்று முஸ்லிம்களாகிய நாம் இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கும் உங்களுக்கும் நேர்வழிக்காக வேண்டி, ஏண்டேம் உங்களுடைய ஈருலக நலவுடைய வெற்றிக்காக வேண்டியும் முன்மாதிரியாக இறக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதம் குர்ஆன். இந்த குர்ஆனின் பக்கம் நாங்கள் எங்களுடைய திசைகளை திருப்ப வேண்டும். குர்ஆன் என்பது 2 அம்சங்களை உள்ளடக்கியது. ஒன்று ஹுதல்லில் முத்தகீன், இதனை இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று தக்வாதாரிகளாக வாழக்கூடியவங்களுக்கு அவங்களுக்குரிய வெளிச்சத்தை அல்லாஹ் இந்த குர்ஆனிலே வைத்திருக்கிறார். இன்னொன்று ஹுதல்லின் நாஸ், அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த குர்ஆனை எடுத்து படிப்பார்கள் என்றால், இந்த குர்ஆனை விளங்குவதற்கு முயற்சி செய்வார்கள் என்றால் அவர்களுக்குரிய வழிகாட்டலையும் குர்ஆன் வைத்திருக்கிறது. அந்த பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த நிலைமைகளை, இப்படியாப்பட்ட சூழ்ச்சிகளை செய்யக்கூடியவர்கள் யார்? இதை ஏன் செய்கிறார்கள்? இந்த இஸ்லாத்துக்கு எதிரான சூழ்ச்சிகள், இந்த இஸ்லாத்துக்கு எதிரான சதிகள் எதுவரைக்கும் நடைபெறும்? இப்படியாப்பட்ட காலங்கள்ல முஸ்லிம்களாகிய நாம் எங்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை புனித அல் குர்ஆனின் ஊடாக அல்லாஹ் அழகான முறையில, தெளிவான முறையில் எங்களை காட்டியிருக்கிறார். பாந்தவர்களே, குர்ஆன் பேசுகிறது, குர்ஆன் சொல்கிறது, லதஜிதன்ன அஷத்தன் நாசி அதாவதன் லில்லதீன ஆமனு அல் யஹூத் வல்லதீன அஷ்ரகு. குர்ஆன் சொல்கிறது, இந்த உலகத்திலே அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று நபியை
இறுதி நபியாக ஏற்று குர்ஆனை தன்னுடைய வேல நூறாக ஏற்று மௌத்தை நம்பி ஆகிரத்தை நம்பி வாழ்கின்ற அந்த ஈமான்தாரிகளுடைய மிகப்பெரிய விரோதிகள், மிகப்பெரிய எதிரிகள். குர்ஆன் சொல்கிறது, முதலாவது அல் யஹூத், யூதர்கள். அப்படி என்ற அன்பார்ந்தவர்களே, முதலில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த சூழ்ச்சிகள், இஸ்லாத்துக்கு எதிரான சூழ்ச்சிகள், இஸ்லாத்துக்கு எதிரான எல்லா விதமான அநியாயங்களையும் செய்யக்கூடியவர்கள் யூதர்கள் தான். அன்பார்ந்தவர்களே, இவர்கள் ஏன் இந்த சூழ்ச்சிகளை செய்கிறார்கள்? ஏன் செய்கிறார்கள்? யூதர்கள் என்றால் யார் என்பதையும் குர்ஆன் பேசுது. சுருக்கமாக சொல்கிறேன் அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 திருமணங்கள் முடித்தார்கள். 2 திருமணங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு சுருக்கமா சொல்றேன். ஒன்று அன்னை ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா, ஒன்று சாரா ரலியல்லாஹு அன்ஹா. சாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கிடைச்ச குழந்தை தான் இஸ்ஹாக். ஹாஜரா நாயகி கிடைச்ச குழந்தை தான் இஸ்மாயில். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைச்ச குழந்தை யாக்கூப். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு பேரு தான் இஸ்ராயில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்ட பேரு தான் பனு இஸ்ராயில், இஸ்ராயில்களுடைய குழந்தைகள். பாந்தவர்களே, அல்லாஹு தஆலா இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில தான் நபிமார்கள் அனுப்பிக்கொண்டே இருந்தார். இதுவரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் வேதத்தை எடுத்து வந்தார்கள். அதனை தொடர்ந்து ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே வந்தவர்கள் இன்ஜீல் வேதத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். பாந்தவர்களே, தௌராத்தை பின்பற்றியவர்கள் யூதர்கள், இன்ஜீலை பின்பற்றியவர்கள் நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். எப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தஅவாவுடைய பிரச்சாரத்தை செய்தார்களோ, என்ன சொன்னார்கள்? யா பனி இஸ்ராயீல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத் வ முபஷ்ஷிரன் பிரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். 2 விஷயத்தை சொன்னார்கள். ஏ பனு இஸ்ரேலர்களே, அல்லாஹ் என்னை 2 விஷயத்தை தந்து அனுப்பியிருக்கிறார். ஒன்று, நான் அல்லாஹ்வுடைய ரசூல். இரண்டாவது, நீங்கள் இந்த தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்தியவர்களாக இன்ஜீல் வேதத்தை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, இந்த உலகத்துக்கு அல்லாஹ் கடைசியாக ஒரு நபி அனுப்ப இருக்கிறார். அந்த நபியிட பேரு முஹம்மத், இஸ்முஹு அஹ்மத், அவருடைய பேரு அஹ்மத் என்ற செய்தியையும் இந்த பனு இஸ்ரேல்களுக்கு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்தியாக அறிவித்தார்கள். பாந்தவர்களே, இப்பொழுது இவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை உருவாகிறது. அது ஒரு விடயம். என்ன சொன்னார்கள்? இல்லை, நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கம் உண்மையானதல்ல. அவர்கள் சொன்னார்கள், இல்ல, உங்களுடைய மார்க்கம் உண்மையானதல்ல. குர்ஆன் வேற பேசுது. வகாலத்தில் யஹூது லைஸத்தில் நஸாரா அலா ஷை, வகாலத்தில் நஸாரா லைஸத்தில் யஹூது அலா ஷை வஹும் யத்லூனல் கிதாப். பாந்தவர்களே, அவங்களுக்கு மத்தியில் இந்த பிரச்சனை பேசிக் கொண்டிருக்கிற நேரம் அந்த யூதர்கள், தௌராத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன தெரியுமா நினைத்தார்கள்? வார கடைசி நபி எங்களுடைய வம்சத்துல வரும், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வர வேண்டும் என்று நினைத்தார்கள். அல்லாஹு யஅலமு ஹைஸு யஜ்அலு ரிசாலத்தா, அல்லாஹ் மிகவும் அறிந்தவன். எந்த கூட்டத்திலிருந்து, எந்த சமூகத்திலிருந்து நபிமார்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அறிவு அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹு தஆலா கடைசி நபியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்திலே உருவாக்குகிறார். அவர்தான் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாந்தவர்களே, யூதர்களை பொறுத்த மட்டும் குர்ஆன் பேசுகிறது. தெளிவாக சொல்கிறேன், அவர்களுக்கு நபி, உண்மையான நபி என்பது தெளிவான விஷயம். குர்ஆன் உண்மையான வேதம் என்பதும் தெளிவானது. அல்லாஹ் தான் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடியவன் என்ற நம்பிக்கையும் தெளிவானது. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றா, இதுல இவங்களுடைய நம்பிக்கை எப்படி தெரியுமா? யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். ஒரு தந்தை தன்னுடைய ஆண் குழந்தையை பார்த்து, இது என்னுடைய மகன் என்று எப்படி எந்த சந்தேகமும் இல்லாம அடையாளம் கண்டு கொள்வானோ, இதை போன்று இந்த யூதர்களுக்கு திட்ட தெளிவாக தெரியும்
இதுதான் உண்மையான மார்க்கம், இதுதான் ஹக்கான மார்க்கம், இவர்தான் ஹக்கான நபி என்று அவர்களுக்கு தெரியும் என்றால் குர்ஆன் பேசுகிறது. இவர்கள் ஏன் இந்த நிலைமைக்கு மாறினார்கள்? ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம், இவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பொறாமை ஏற்படுகிறது. ஒரு பொறாமை. என்ன பொறாமை? கடைசியாக வந்த நபி எங்கட இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வம்சத்தில் வராம இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்திலே வந்து விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பொறாமை தான் இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் சதிகள் செய்வதுடைய ஆரம்பம். குர்ஆன் பேசுகிறது. அன்பார்ந்தவர்களே, இவர்களுடைய இந்த போராட்டத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவர்கள் ஏன் இப்படியாப்பட்ட அநியாயங்களை இஸ்லாத்துக்கு செய்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு செய்கிறார்கள்? வாலிபர்கள், வயோதிபர், சிறுவர்கள், பெரியவர்கள் என்று பாரதூர் இல்லாமல் அநியாயங்கள், அட்டூழியங்களை முஸ்லிம்களுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? இவர்களுடைய ஒரே ஒரு காரணம், இந்த பூமிக்கு மேலால வாழ்கின்ற முஸ்லிம் சமூகம் இஸ்லாத்துடைய கோட்பாட்டிலே வாழக்கூடாது, இஸ்லாமிய உணர்வுள்ளவர்களாக வாழக்கூடாது. இவர்கள் எங்களுடைய கலாச்சாரங்களை, எங்களுடைய வழிகாட்டல்களை, எங்களுடைய கோட்பாடுகளை எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த முயற்சி. இந்த முயற்சியை எங்க ஆரம்பித்தார்கள்? என்னிலேயும் உங்களிலேயும் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி எனக்கும் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்த வந்த நபியிலே ஆரம்பிச்சார்கள். அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான், வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும். நபியே, இந்த யூதர்களும் இந்த நசாராக்களும் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள், உங்களை நபியாக ஏற்றுக்கொள்வார்கள். எப்ப தெரியுமா? அவர்கள் சொல்லுகின்ற பிரகாரம் நீங்க இந்த இஸ்லாத்தை பின்பற்றினார். அவர்களுக்கு எதை மனோ இச்சைகளுக்கு விருப்பமாக இருக்குதோ அவைகளை நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸாக சொன்னால் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். இல்லை என்றா அவர்கள் இதற்கு எதிராக போராடி கொண்டு தான் இருப்பார்கள். எது வரைக்கும்? நீங்க அவங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற வரைக்கும். அல்லாஹ் நபிக்கு அட்வைஸ் பண்ணான், நபியே, இஸ்லாத்துடைய தெளிவான அறிவை நாங்கள் உங்களுக்கு தந்ததுக்கு பின்னாலும் அவர்கள் தௌராத்திலே இஞ்சிலே உள்ளவைகளை மாற்றி மறைத்து சொல்லுகின்ற விடயங்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பிப்பீர்கள் என்றா நீங்களும் அவர்களுடன் சேர்ந்து விடுவீர்கள். அந்த விஷயத்திலே கவனமாக இருக்கணும் என்று அல்லாஹ் நபிக்கு எச்சரிக்கை செய்தார். இவர்களுடைய இந்த போராட்டத்துடைய முதலாவது நோக்கம் தப்தீலுத்தீன், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இஸ்லாத்துடைய அடையாளத்தை பறிச்சது, முஸ்லிம்களை முர்த்தத்துகளாக மாத்தணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாப் ஐ யருத்துக்கும் பஅத ஈமானிக்கும். நீங்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று இந்த பூமியில வாழ்கிறீர்களே, இதுக்கு பின்னாலும் நீங்கள் உங்களை முர்த்தத்துகளாக, அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாதவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவர்கள் இந்த உலகத்திலே சூழ்ச்சிகள் சதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த சூழ்ச்சிகள் சதிகள் எதுவரைக்கும் நடைபெறும் என்றால் இதை நாங்கள் விலகிக் கொள்ளணும். இன்றோட ஆரம்பிச்சு நாளையோட முடியாது. குர்ஆன் தெளிவான மார்க்கம். லா யஸாலூன யுகாத்திலூனகும். இந்த வானம் பூமி நிலைத்திருக்கும் வரைக்கும் இந்த யூதர்களுடைய நசாராக்களுடைய அநியாயங்கள், அட்டூழியங்கள், சதிகள், சூழ்ச்சிகள் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக நடந்து கொண்டிருக்கும். அது அந்த காலத்துக்கேற்ப, அந்த நேரத்துக்கேற்ப ஒவ்வொரு அமைப்பில் அது விஸ்வரூபம் எடுக்கும். அன்பார்ந்தவர்களே, லா யஸாலூன யுகாத்திலூனகும் ஹத்தா யருத்தூக்கும் அன் தீனிஹி. அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி உங்களை பயங்காட்ட வேண்டும், இரத்த பெருக்கங்களை உருவாக்கி உங்களை பயங்காட்ட வேண்டும். இன்னொரு என்ன, சில விடயங்களை காட்டி முஸ்லிம்களாகிய உங்களை பயமுறுத்தி உங்களை இஸ்லாத்துடைய வட்டாரத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பது தான் இவர்களுடைய நோக்கம். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹ். இவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியை, அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை, வாயால் ஒரு விளக்கை
ஊதி அணைப்பதை போன்று இலகுவாக அணைத்து விட விரும்புகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ்வாகிய நான் அதுக்கு ஒரு பொழுதும் இடம் கொடுக்க மாட்டேன். குல்லமா அவ்கது நாரன் லில் ஹர்பி, யுத்தத்துக்காக வேண்டி எப்பெல்லாம் இவர்கள் நெருப்புகளை மூட்டுவார்களோ, சதிகளை சூழ்ச்சிகளை செய்வார்களோ, அத்ஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ்வாகிய நான் அதை அணைப்பேன். ஏதாவது ஒரு விதத்திலே அதை அணைத்து விடுவேன். சூரத்து தாரிக்கிலே அல்லாஹ் சொல்கிறான், யகீதுன கைதா, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் சதிகள் சூழ்ச்சிகள் செய்கிறார்கள். வஅகீது கைதா, முஸ்லிம்களே தெளிவாக விளங்கிக்கோங்க, அல்லாஹ்வாகிய நான் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி, முஸ்லிம்களை மேலோக்குவதற்காக வேண்டி பல சதிகளை பல சூழ்ச்சிகளை செஞ்சு கொண்டிருக்கிறேன். யம்குரூன் வயம்குருல்லாஹ், பல மக்ருகளை பல சதிகளை இவர்கள் செய்கிறார்கள். அல்லாஹ்வும் இவர்களுக்கு எதிராக சதிகளை சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறான் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த விடயங்களை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். இந்த சூழ்ச்சிகளை செய்யக்கூடியவர்கள் யார், ஏன் செய்கிறார்கள், எதற்காக வேண்டி செய்கிறார்கள்? இந்த சூழ்ச்சிகளை முறையடிக்க கூடியவன் யார்? அல்லாஹ் சொல்கிறான், அது நான் தான். அந்த சக்தியும் என்னிடத்திலே தான் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த இஸ்லாத்துக்கு எதிரிகளான முஸ்லிம்களுக்கு விரோதிகளான இவர்களை பற்றி குர்ஆன் நிறைய பேசுகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகளுக்கு தான் இந்த புத்திமதி, ஈமான்தாரிகளுக்கு தான் இந்த புத்திமதி. ஏ ஈமான்தாரிகளே, லா தத்தഖிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, உங்களுடைய இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு விரோதியாக நடக்கக்கூடிய இந்த யூதர்களை இந்த நசாராக்களை உங்களுடைய தோழர்களாக ஆக்கிக் கொள்ளவானா என்று சொன்ன அன்பார்ந்தவர்களே, ஏண்டே உங்களுடைய ரோல் மாடலாக, ஏண்டே உங்களுடைய கலாச்சாரங்களுக்கு, ஏண்டே உங்களுடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் இவங்களை முன்மாதிரிகளாக எடுத்துக்கொள்ள வானா என்று அல்லாஹ்வுடைய புத்திமதி. அல்லாஹ் சொல்றான், உட திருமண வைபமாக இருக்கலாம், இன்னொரு என்ன வைபங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதற்குரிய முன்மாதிரி ரசூலில்லாஹ் லகத் கான லக்கும் உஸ்வா, எல்லாத்திலையும் முன்மாதிரி இருக்கு. முன்மாதிரி எதுல தான் இல்லை என்று கேட்கிற அளவுக்கு எல்லாத்திலும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எங்கட நபியுடைய முன்மாதிரியை எதுல இல்ல, எங்கட நபியை ஆமினாவுக்கு ஒரு மகனாக வச்சு பாருங்கள். எங்கட நபியை அன்பார்ந்தவர்களே ஆயிஷா, ஹதீஜா, ஹப்சாவுக்கு ஒரு கணவனாக வைத்து பாருங்கள். எங்கட நபியை ஹஜ்ரத் அலிக்கு ஒரு மாமாவாக வைத்து பாருங்கள். எங்கட நபியை ஃபாத்திமா, ருக்கையா, ஜெய்னபுக்கு தந்தையாக வைத்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, எங்கட நபியை ஒரு தலைப்பதியாக வச்சு பாருங்கள், ஒரு தலைவராக வைத்து பாருங்கள், ஒரு வியாபாரியாக வைத்து பாருங்கள், ஒரு உபதேசியாக வைத்து பாருங்கள். என்ன கோணத்திலே பார்த்தாலும் அன்பார்ந்தவர்களே, எங்கட நபிக்கு உதாரணம் கற்கண்டை போன்று, அதிலே எந்த பகுதியை ருசித்தாலும் இனிக்கும். இதை போன்றுதான் எங்கட கண்மதி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் எல்லா பகுதியிலேயும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு முன்மாதிரியை வச்சிருக்கிறார். என்ற திருமணத்துக்குரிய முன்மாதிரி அல்லாஹ் நபியில வச்சிருக்கிறான். என்ற வியாபாரத்துக்குரிய முன்மாதிரி அல்லாஹ் எனக்கு நபியில வச்சிருக்கிறான். என்ற பிள்ளை வளர்ப்புக்கு முன்னான முன்மாதிரியை இஸ்லாத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே அல்லாஹ் சொல்றான், இவர்களுடைய கலாச்சாரங்கள் இருந்து பிச்சை எடுக்கக்கூடிய சமூகமாக முஸ்லிம்களாகிய நீங்களாக விடுவானா? அல்லாஹ்வுடைய வார்த்தை, ஒமையத்தவல்லஹு மின்கும், இஸ்லாத்துடைய புத்திமதி எங்களுக்கு விளங்குதில்லை. இந்த காலத்துக்கு அது எத்து வராது. அது ஒட்டக யுகத்துக்கு சொந்தமானது, அது கரண்ட் இல்லாத யுகத்துக்கு சொந்தமானது, அது பாலைவனத்துக்கு சொந்தமானது என்று இஸ்லாம் சொல்லுகின்ற குர்ஆன் ஹதீஸ் காட்டுகின்ற வழிகாட்டல்களை விட்டுவிட்டு யார் இந்த யூதர்களுடைய வழிகாட்டல்களை பின்பற்றுகிறார்களோ, நபி சொல்லல, இமாமாரு சொல்லல, சஹாபாக்கள் சொல்லல, அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னஹு மின்ஹும், அவனும் யூதன் தான்.
அவனும் அந்த யூதர்கள் அந்த நசாராக்களுடைய கோட்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். யார் அப்படி ஆகிவிடுகிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். அப்படியாப்பட்ட சமூகம் எவ்வளவு அறிவுள்ள சமூகமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பொருளாதார வசதி உள்ள சமூகமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பலமுள்ள சமூகமாக இருந்தாலும் சரி, ஒரு பொழுதும் அவர்களுக்கு அல்லாஹ்வாகிய நான் நேர்வழி காட்ட மாட்டேன். அவர்களுடைய செயற்பாடு எப்படி தெரியுமா அமைந்துவிடும்? நாங்கள் சரியைத்தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம், நாங்கள் இஸ்லாத்தை தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனையிலே இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய சமூகமாக மாறிவிடுவார்கள். யார் அன்பார்ந்தவர்களே? இந்த யூதர்களுடைய இந்த நசாராக்களுடைய கலாச்சாரங்களை எடுத்துக் கொள்கிறார்கள். இதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிதுல்லதீன தத்தகது தீனகும் ஹுஸுவன் வ லஇபா. யாரெல்லாம் உங்களோட இஸ்லாம் மார்க்கத்தை கேலியாக, உங்களோட இஸ்லாம் மார்க்கத்தை ஒரு பகடியாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்களையும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். யாரது? மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால வேதம் கொடுக்கப்பட்டவங்க இவங்க தான். இந்த யூதர்களும் விசேஷம் அன்பார்ந்தவர்களே, இவர்கள் இஸ்லாத்தை நிறைய கொச்சப்படுத்தினார்கள், இஸ்லாத்துக்கு எதிராக நிறைய சதிகளை சூழ்ச்சிகளை செய்தார்கள். எந்த அளவு இஸ்லாத்தை இவங்க ஜோக்கு கணக்கெடுத்தாங்கண்டா, குர்ஆன் பேசுது, குர்ஆனை தனம் பேசுற யூதர்களை பத்தி. சஹாபாக்கள் நபிட்ட போயிட்டு நபிக்கு முன்னால இருக்கிற நேரம் சொல்லுவாங்க, ராயினா, நபியே எங்களின் பக்கம் உங்களோட கவனத்தை திருப்புங்க, எங்களின் பக்கம் உங்களோட கவனத்தை திருப்புங்க என்று சொல்லி சஹாபாக்கள் சொல்லுவாங்க மஜ்மால இருந்தா. இந்த யூதர்கள் எப்படி அந்த வார்த்தையை அமைத்தானுண்டா, ராயினா ஐனை கொண்டு வருகின்ற வார்த்தை இவன் ஒரு ஹம்சாவை போட்டு ராயினா 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 என்றா மடையன், ராயினா என்றா ஒன்றுமே தெரியாதவன் என்ற அமைப்புல இந்த வார்த்தையை பாவிக்க ஆரம்பித்தவன். இது நபி கூட தெரியா. அல்லாஹ் தஆலா உடனே சஹாபாக்களுக்கு அட்வைஸ் பண்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூலு ராயினா. இதுக்கு போறோம், நீங்க நபி கிட்ட வந்துட்டீங்கன்னா இந்த ராயினா என்ற வார்த்தையை பேசுவானா. அந்த ராயினாவுக்கு பொருத்தமான ஒத்த கருத்துள்ள இன்னொரு சொல் ஒன்று இருக்குது, உன்துர்னா வஸ்மஉ. உன்துர்னா நபியே எங்களை பாருங்க, வஸ்மஉ நபியே எங்கட வார்த்தைகளை கேளுங்க என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. இந்த ராயினா என்ற வார்த்தையை பாய்க்கவானா. ஏன் வனுவல் அதை வச்சு உங்களை கொச்சப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதே மாதிரி அன்பாண்டவர்களை எந்த அளவு முஸ்லிம்களை கொச்சப்படுத்தினாங்க ஆரம்ப காலத்துல. எங்களுக்கு தெரியும், அஸ்ஸலாமு அலைக்கும், இதை அஸ்ஸாம் அலைக்கும், சாம் என்று சொன்னா அதாவது மௌத்து, நாசம், கேடு உண்டாகட்டும். சலாம் என்று சொன்னா உங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், சாந்தி உண்டாகட்டும் என்று அர்த்தம். இவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? நபியை பார்த்து அஸ்ஸாம் அலைக்கும், சஹாபாக்களை பார்த்து அஸ்ஸாம் அலைக்கும். சஹாபாக்களுக்கு தெரியா, நபிக்கு தெரியா. சஹாபாக்கள் நினைச்சார் இவங்களுக்கு சலாம் தான் சொல்றேன். அல்லாஹு தஆலா சொன்னான், குர்ஆன் பேசுற வார்த்தைகள் இஸ்லாத்தை கொச்சப்படுத்தின சமூகம் இந்த யூத சமூகம். வைதா ஜாவுக ஹய்யவுக பிமா லம் யுஹய்யிக பிஹில்லாஹ். இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்க சொல்றது இவருக்கு நாசம் உண்டாகட்டும், மௌத் உண்டாகட்டும் என்று தானே. இவர் உண்மையான நபியாக இருந்தா இவருக்கு இந்த விஷயம் தெரிய வந்துடும். தெரிய வந்து இவர் என்ன செய்வாரு? நாங்க சொல்றது பிழை என்றதை சொல்லுவாரு. அப்படி நாங்க இவருக்கு பதுவா செஞ்சா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் அழிப்பான். இவர் உண்மையான நபி என்றா அல்லாஹ் எங்களை அழிக்கணுமே, நாங்க பரிசோதிச்சு பார்ப்போமே. இது அவங்களுக்குள்ள நடந்த கதைகள். அல்லாஹ் சொல்றான், வைதா ஜாஊக ஹய்யவுக பிமா லம் யுஹய்யிக பிஹில்லாஹ். நபியே இவங்க உங்கள்கிட்ட வந்துட்டாங்கண்டா நாங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்தின சலாம் இல்லாம வேறொரு சலாத்தை சொல்லி உங்களுக்கு சலாம் சொல்றாங்க. يقولون في انفسهم لولا يعذبنا الله بما نقول. அவங்களுக்குள்ள சொல்றாங்க, நாங்க சொல்ற வார்த்தை உண்மையிலே பொருத்தம் இல்லாத வார்த்தை, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை சோதிக்கணுமே என்று பெருமையாகவும் பேசிக் கொள்றான். இவங்களுக்கு நீங்க மெசேஜ் ஆக கொடுங்க, ஹஸ்புஹும் ஜஹன்னமு யஸ்லௌனஹா.
உங்களுக்கு உங்களுடைய இந்த செயல்களுக்கு இந்த உலகத்துடைய தண்டனை அல்ல, நாளை கியாமத்துடைய நாளையிலே கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் தங்குகின்ற இடங்களிலே மிகவும் மோசமான அந்த இடத்தை உங்களுக்கு தங்குவிடமாக வச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். பாந்தவர்களே, இந்த கூட்டம் தான் அந்த யூதர்கள். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவர்களை நீங்கள் ஒரு பொழுதும் உங்களுடைய வழிகாட்டிகளாக ரோல் மாடல்களாக எடுத்துக்கொள்ளாது. என்னத்தான் கலாச்சாரம் என்று சொன்னாலும் அந்த கலாச்சாரத்தை உங்களுக்கு எந்த ஹைரும் இல்ல, எந்த நலவும் இல்ல. ஏனென்ற அன்பார்ந்தவர்களே, சுருக்கமாக சொல்கிறேன், இந்த யூதர்கள் இஸ்லாத்துடைய எதிரிகள், இஸ்லாத்துடைய விரோதிகள். இந்த யூதர்கள் அவங்களுடைய சமூகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களை அநியாயமாக கொண்டவர்கள். தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரே நாளில 300 நபிமார்களை கொண்டவர்கள் தான் இவனுகள். ஈனமிரக்கம் இல்லாத சமூகம். குர்ஆனும் பேசுகிறது நபிமார்களை கொண்டவர்கள். அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, வஜஅல மின்ஹுமுல் கிரதத வல் ஹனாஸீர் வஅபதத் தாகூத். இவர்களிலிருந்து தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நாளும் பொய்யாக முடியாது. வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. அல்லாஹ்வை விட உண்மை பேசுறேன் உலகத்துல யாரும் இல்ல. சேலஞ்ச் பண்ணி அல்லாஹ் சொல்றான், இவர்களிலே சிலர்களை நாங்கள் குரங்குகளாக மாற்றினோம், இவர்களிலே சிலர்களை நாங்கள் பன்றிகளாக மாற்றினோம். இவர்களுக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்கிறான். தௌராத்தை விளங்கி தௌராத்தை பின்பற்றணும் இல்ல தானே. சூரத்துல் ஜும்ஆல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபமஸலுஹு கமஸலில் ஹிமார். இவனுள் நாகரிகம் தெரிஞ்சவன் என்று கதைக்கலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில, இஸ்லாத்துடைய பார்வையில இவனுக்கு உதாரணம் கழுதையை போன்று அல்லாஹ் சொல்கிறான். விளங்கியும் விளங்காதவனை போன்று நடிக்கிற சமூகம் தான் இந்த யூத சமூகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இது மாத்திரமல்ல, இவர்களுக்கு மத்தியில பல முரண்பாடுகள் இருக்குது, பல சதிகள் இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ. புத்தி இல்லாத சமூகம். யாரோட எப்படி நடக்கணும், எங்க எப்படி நடக்கணும் ஒன்றும் தெரியா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவர்கள் பெரிய ஜான் பவான்களை போன்று உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இவர்களை போன்று கோழைகள் உலகத்துல யாரும் இல்லை. இவர்கள் மௌத்துக்கு பயந்த சமூகம். இந்த யூதர்கள் இருக்கிறார்களே, மௌத்துக்கு பயந்த சமூகம். குர்ஆன் நிறைய பேசுது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எப்படி தஹ்சபுஹும் ஜமீஆ வ குலூபுஹும் ஷத்தா. நபியே, நீங்க நினைக்கிறீங்க இவங்க எல்லாம் உங்களுக்கு ஒன்று பற்றி யுத்தம் செய்தாங்க இல்ல, இவங்களுக்கு மத்தியில பல பிரிவுகள் இருக்குது. லா யுகாத்திரூனக்கும் ஜமீஆ. ஒரு நாளும் இவனுகள் உங்களுக்கு எதிராக கூட்டமாக வந்து யுத்தம் செய்ய மாட்டானுகள். இவர்களுடைய யுத்தத்துடைய அமைப்பை 1400-500 வருடங்களுக்கு முன்பு இஸ்லாம் பேசி முடிஞ்சு. இல்லா ஃபீ குரான் முஹஸ்ஸனா அவ் மின் வராஇ ஜுதுர். சூரத்துல் முஜாதலா அல்லாஹ் சொல்றான், இவர்களுடைய யுத்தத்துடைய அமைப்பு ரெண்டு தான். ஒன்று, பலமான கோட்டைகளை கட்டிக்கொண்டு அதுக்குள்ள இருந்து யுத்தம் செய்வார்கள், அல்லது மதில்களை போட்டுக்கொண்டு அந்த மதிலுக்கு அடுத்த புறம் இருந்து யுத்தம் செய்வார்கள். நேரடியாக வந்து மோதக்கூடிய குணம் இவர்களிடத்தில் இல்லை. இஸ்லாம் பேசுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த யூதர்கள் இவர்கள் நபிமார்களுடைய வாயால பதுவா செய்யப்பட்டவர்கள். குர்ஆனத்தான் நான் பேசுறேன், என்ற சொந்த கருத்தல்ல. லுஇனல் லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல் அலா லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மர்யம் ذلك بما عصوا وكانوا يعتدون. இவர்கள் நபிமார்களுடைய வாயால பதுவா செய்யப்பட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களுடைய வாயால பதுவா செய்யப்பட்ட சமூகம் தான் இந்த சமூகம். அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டிய சமூகம். என்ன சொன்னார்கள்? நஹ்னு அப்னாஉல்லாஹ், நாங்க அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று அல்லாஹ்வுடைய பிள்ளைகளாக தன்னை ஆக்கி அல்லாஹ்வை ஒரு தந்தையாக ஆக்கின சமூகம். சொன்னார்கள் யதுல்லாஹி மக்லூலா, எங்கட பாசையில சொல்றேன்டா, அல்லாஹ் ஒரு கஞ்சன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அதுக்கு பதில் கொடுத்தான். குர்ஆன் பேசுது, முல்லத் ஐதீக்கும், நீங்கள் தான் மிஸ்கீன்கள், பிச்சைக்காரன் என்று அல்லாஹ் சொன்னான். நீங்க ஏண்ட குழந்தைகள் என்று சொல்றீங்களே, பல் அன்தும் பஷரும் மிம்மன் ஹலக். இல்லவாப்பா, ஏனைய மனிதர்களை போன்று நாம் படைச்ச ஒரு படைப்பு தான் நீங்க. அல்லாஹ் பதில் கொடுத்து அனுப்பவே. அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டியவர்கள், நபிமார்களை கொலை செய்தவர்கள். அதே அமைப்புல தான் எங்கட நபியை கொலை செய்ய பல திட்டங்கள் தீட்டினார்கள். பல திட்டங்கள்.
அந்த திட்டங்கள் ஒரு திட்டம் தான். ஹைபர்ல போயிட்டு நபிக்கு நஞ்சு கொடுத்த யூத பெண்மணி இதுக்குத்தான் கொடுத்தாங்க. எல்லா நபிமார்களையும் கொண்டு வந்தவனுவல் எங்களுக்கு தோதுவானவராக இல்லையா, அவரையும் கொல்லணும் எண்ணத்துக்காக வேண்டி எங்கட நம்பிக்கை நஞ்சூட்டி அந்த யூத பரம்பரையில வந்த அந்த பெண் தான். அதனுடைய அசர் நபிக்கு வாழ்க்கை பூராக இருந்தது. நபி சக்கராத்துடைய நேரத்துல கூட சொன்னாங்க, மாதால யூதீனி அகலத்து ஹைபர், ஹைபருடைய நேரத்தை திந்த அந்த ரொட்டியுடைய நச்சுத்துவம் நச்சுத்தன்மை எனக்கு நான் பல சிரமங்களை கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்குது என்று நபியாக ஆயிஷா பார்த்து சொன்னாங்க. பார்த்தவர்களே, எங்கட நபிய கொல்லத்துக்கு முயற்சி செஞ்சவனுவல், இஸ்லாத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்தவர்கள், முஸ்லிம்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். ஆனா அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வாகிய நான் இதுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டேன், அது நான் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டேன். ஏண்ட மார்க்கம் தான் கதபல்லாஹு லஅக்லிபன்ன அன வருசுலி, இதுதான் ஏண்ட சுன்னத். கியாமத் வரும் வரைக்கும் இஸ்லாம் மார்க்கம் தலை நிமிர்ந்திருக்கும். ஆனா அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சில புத்திமதிகளை அதுதான் எங்களுக்கு தேவை. கடைசியாக இப்படியாப்பட்ட காலங்கள்ல, இப்படியாப்பட்ட தருணங்கள்ல நானும் நீங்களும் எங்கட ஈமானை இழந்துடக்கூடாது, எங்கட இஸ்லாத்தை இழந்துடக்கூடாது, இஸ்லாமிய கலாச்சாரங்கள் இழந்துடக்கூடாது. எங்கட குடுக்கல் வாங்கல்களை இஸ்லாத்துக்கு போதுவானதாக, எங்கட எல்லா கலாச்சாரங்களையும் இஸ்லாத்துக்கு போதுவானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா விரும்புகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு மை யர்தத் மின்கும் அன் தீனிஹி ஃபயமுத், இந்த யூதர்களுக்கு பயந்து அவர்களுடைய கலாச்சாரங்களுக்கு தலையாட்டி கொண்டு யாரெல்லாம் உங்களே அந்த கொள்கைகளை எடுத்து நடக்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்துடைய வட்டத்தை விட்டு நாளுக்கு நாள் வெளியேறுகிறார்கள். அவர்களுடைய இறுதி முடிவுகளை அவர்கள் பயப்பட வேண்டிய நிலைமை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க தளர்நிமிர்ந்த சமூகமாக வாழணும் என்றா வலா தஹினு வலா தஹ்சனு அல்லாஹ் சொல்றார். என்னத்தான் பிரச்சனை வந்தாலும், என்னத்தான் உலகம் அடுத்த சைடுக்கு பிறந்தாலும் நீங்க கவலைப்படவானா, நீங்க கோழையாகிடவானா. வஅன்துமுல் அஅலவுன், எனக்கும் உங்களுக்கு தான் இந்த வாக்குறுதி. அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்தவங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க தான் உயர்ந்தவர்கள். இன் குன்தும் முஃமினீன், உங்களோட ஈமான்ல உண்மையானவர்களாக இருந்தா, அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய ஈமான் பலமுள்ள ஈமானாக இருந்தா, அன்பார்ந்தவர்கள், எங்களை யாராலும் அசைக்க முடியாது. ஏண்டே உங்களுடைய ஈமானுடைய பலத்தை 5 நேர தொழுகையிலே பார்த்துக் கொள்ளலாம். ஏண்டே உங்களுடைய ஈமானுடைய பலத்தை குடுக்கல் வாங்கல்லே பார்த்துக் கொள்ளலாம். ஏண்டே உங்களுடைய அன்பார்ந்தவர்களே, ஈமானுடைய பலத்தை இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இபாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா விளங்கிக் கொள்ளலாம். நாம் எமது ஈமானை பலப்படுத்த வேண்டும். ஈமானுக்கு தான் அல்லாஹுடைய வாக்குறுதி. ஒரு சமூகம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் 3 அம்சம் இருக்குது. ஒன்று குவத்துல் ஈமான், ஈமான்ல பலம். 2வது இத்திஹாதுல் உம்மா, ஒத்துமையாக இருக்கும். யூதர்களுக்கு மத்தியில் ஒத்துமை இல்லை, வேற கதை. அன்பார்ந்தவர்களே, 3வது குவத்து துஆ, அந்த சமூகம் துஆ கேட்டா ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சமூகமாக இருக்கும். இந்த 3ம் அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் அடையணும் என்றால் நபியுடைய வழிகாட்டல்களை பின்பற்றுவதில் தான் இதை அடையலும் எண்ணத்தை விளங்க வேண்டும். எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு அழகான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான், தெளிவான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை நாங்கள் தெளிவாக அழகாக பின்பற்றுவோம் என்றால் எந்த சதிக்காரர்களுடைய சதியும், எந்த சூழ்ச்சிக்காரர்களுடைய சூழ்ச்சியும் எங்களுக்கு எந்த தீங்கையும் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது என்பதைத்தான் அல்லாஹுடைய வாக்குறுதி. எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு சத்திய மார்க்கத்தை உண்மையான முறையிலே பின்பற்றி அவனுடைய உதவிகளை, அவனுடைய ரஹ்மத்துகளை அடைந்த அல்லாஹ் எங்களுக்கு பாவங்களை எங்களை பெற்றெடுத்து வளர்த்து எங்கள் தாய் தந்தை பாவங்களை, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் பாவங்களையும் விசேஷமாக யா அல்லாஹ் எந்தெந்த நாட்டில் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த முஸ்லிம்களுடைய சிரமங்களை அந்த முஸ்லிம்களை நீ பாதுகாத்துவாயாக. அல்லாஹ் இஸ்லாத் முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்துக்கும் முஸ்லிம்களுடைய உயிர்களுக்கும் வாதங்களை வழங்கிடுவாயாக. இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக யாரெல்லாம் என்னென்ன சூழ்ச்சிகள் செய்கிறார்களோ அது அனைத்தையும் தவிடுபொடியாக்கிடுவாயாக, அது அனைத்தையும் செயலிழக்க வைத்துவாயாக. முஸ்லிம் சமூகத்தை தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு ஆமீன்.